ஓகே. இப்போ நம்ம உங்கள் பயணம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ ஜென்ரலாக ஒரு குழந்தைங்களா இருக்கும்போது தெரியாது, ஒரு 8 வயசு 10 வயசில் அவங்களுக்கு அதை எந்த ஃபீல்டும் உணர முடியாது. ஒரு டீனேஜ் கிட்ட வரும்போது அவங்களுக்கு சம்திங் நம்ம டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? எப்படி ஓவர் கம் ஆகி வரணும்னு நீங்கள் சொல்லுவீங்க? கண்டிப்பாக. ஆக்சுவலி வந்து எந்த திருநங்கைகளுமே எந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியுமே வந்து மேலேருந்து கீழே குதிக்கல. ஃபஸ்ட்டு அது வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு புரியணும். நீங்கள் தான் உங்கள் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கீங்க. அந்த குழந்தைய மாற்றத்தை கண்டிப்பாக அந்த தாய் கண்டிப்பாக உணர்வாங்க. பட் ஆனால் இங்கே உணர்வாங்க, இங்கே அதை ஒத்துக்காது. இங்கே தெரியும், இங்கே தெரியாது. மற்றவங்க எப்படி பேசுவாங்க, கீழ் பண்ணுவாங்க, அந்த சொசைட்டி எப்படி பேசுவோம், அவங்க ரிலேஷன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஒரு பொண்ணு வந்து பையன் மாதிரி வளர்க்குறீங்க. ஒரு பையன் நம்ம எவ்வளோ இப்போ வந்து பார்த்துருக்கோம், பாப் கட் பண்ணிக்காங்க, ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு தைரியமாக போகிறாங்க வராங்க, அந்த மாதிரி பொண்ணுங்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஆனால் அதே ஒரு ஆண் வந்து பெண் தன்மையாக சொல்ல ஏன் அந்த அவல நிலை அடித்து துரத்துறீங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்க? அப்போ யோசிக்க மாட்டீங்களா? குழந்தையிலேருந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் தானே எல்லாம் சாப்பாடு விட்டுருப்பீங்க, துணிமணி போட்டுருப்பீங்க, வெளியே போனால் அது நடுத்துரு நின்னா அது எங்கே போகும்? கண்டிப்பாக வந்து நாய் கொதற மாதிரி எல்லாமே வந்து அதை கொதற தான் செய்வாங்க. ஸோ நாங்கள் அப்போ வந்து அது கம்யூனிட்டி தேடி தான் வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோமோ, நாங்கள் என்ன வழியில் வந்தோம் அதுதான் அங்கே கற்றுக் கொடுக்க முடியும். அதுதான் அவங்க வந்து ட்ரெயின் பண்ண முடியும். அதில் வந்து அவங்க சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட இஷ்டம். அதை வந்து நம்ம எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. வேலைக்கு போனால் வேலைக்கு போகலாம், இல்லை செக்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்க இஷ்டம், இல்லை கடை கேட்குறதும் அவங்க இஷ்டம், இல்லை வேறு ஏதாவது துறையில் சாதிக்கணும்னு நினச்சா அதுக்கு எல்லாமே நாங்கள் ஊக்கமாக சப்போர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து எங்களோட இது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேயே அந்த திருநங்கைகளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாற்றம் தெரியும். 8 வயசில் அந்த பருவ மாற்றம் வந்து கண்டிப்பாக அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, அது திருநங்கைக்கும் சரி அது தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த மாற்றம் தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய ஒரு பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வரணும். அந்த குழந்தைய மிரட்டுறதோ அடிக்கிறதோ உதைக்கிறதோ அதை வந்து அது ஒன்றுமே புரியாது. அது சின்ன பிஞ்சு. அதை வந்து நாம தான் வந்து பக்குவப்படுத்தணும். அது பக்குவப்படுத்துறது கண்டிப்பாக பெற்றவங்க கையில் தான் ஆகுது. ஒன்றுமே இல்லை, பெற்றவங்களே கூப்பிட்டு உட்காந்து எப்போ நீ இந்த மாதிரி இருக்கிற சரியா, பி அக்செப்டட், ஆனால் நீ வந்து நல்லபடியாக படி, உன் வாழ்க்கையை நீ இது பண்ணு, நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் சொல்லிட்டு சொன்னாலே போதும். பாதி பேர் வெளியே வர மாட்டாங்க. அந்த சப்போர்ட் பேசிக். இப்போ தாய் தான் சாப்பாடு விட்டுறா, இந்த கை சாப்பாடு விட்டுது, திடீர்னு பட்டு 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 இந்த கை அடிச்சா அந்த குழந்தைக்கு என்ன புரியும்? அந்த குழந்தை வேணும் பண்ணல, அது இயற்கை. தட்ஸ் அ நேச்சர். கடவுள் எப்படி வந்து ஆண் பெண் படைச்சானோ அதே மாதிரி 3ஆம் பாலையும் படைச்சிருக்கான். இதே நம்ம கோயிலில் அர்த்தநாரீஸ்வரர் பார்த்து கையெழுத்து கும்பிடுறோம். ஏன் நம்ம அர்த்தநாரீஸ்வரர் பார்த்து கையெழுத்து கும்பிடுறோம்? அப்படி போகலாம்ல. நம்ம சிவன் பாதி சக்தி பாதி சொல்றப்போ அப்ப அந்த பிறப்பை கொடுத்த அந்த தெய்வத்தை வந்து ஏன் வந்து நம்ம அந்த குழந்தைய வந்து நிராகரிக்கும்? வெரி சிம்பிள். ஸோ அந்த அவங்க பாதி பேரோட இதுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் முக்கியம். கண்டிப்பா பேரண்ட்ஸ் வெளியே தோத்திடுறாங்க. இப்போ நல்லா ஒருத்தவங்க வீட்டில் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு நல்ல துணிமனை போட்டு நல்ல ஸ்கூலில் படிச்சு நல்ல காலேஜில் படிச்சு வெளியே போனாங்கன்னா அந்த குழந்தை என்னங்க பண்ணும்? அது என்ன பண்ணும்? அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ணும்? கண்டிப்பா ஒருத்தன் வருவான், ஏதாவது தப்பு வழிக்கு போகும், வேற வழி இல்லை. அந்த டைமுக்கு அதை சாப்பிட்டு தான் ஆனும். மேபி அதில் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆன பிறகு அதுக்கப்புறம் அது யோசிக்கும். இப்போ இதே வந்து எங்களை மாதிரி திருநங்கைகள் நாங்கள் ட்ரஸ்ட்டில் இருக்கிறோம், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பாலிட்டிஷியனில் இருக்கிறோம், எல்லாத்துலேயும் இருக்கிறதால நாங்கள் எங்ககிட்ட வந்த குழந்தைங்களை வந்து நாங்கள் வந்து பத்திரமா பாதுகாப்போம், நல்ல ஒரு வழியில் கொண்டு போவோம். இதே வந்து மற்ற இதில் எங்கேயோ போய் தவறான ஒரு இதெல்லாம் மாட்டிச்சுன்னா அந்த குழந்தையோட லைஃபே வந்து போயிடுது. கரெக்ட் தானே? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் சொசைட்டியில் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அப்பா அம்மா தான் மெயின், கூட பிறந்தவங்க மெயின். அவ்வளோதான். அவங்கலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாற்றம் அப்படின்னு. கண்டிப்பாக.